வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் குருவானவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச கதியில் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு சஞ்சாரம் செய்வாங்க. இந்த வருடத்தினுடைய இறுதியில் குருவுக்கு கேதுவனுடைய சேர்க்கை என்பதும் கிடைக்கும். பொதுவாக ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமே உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது விசேஷமாக பார்க்கப்படும். காரணம் என்னென்னா, ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்ததா அது ராசி நிலைகளுக்கு ஏற்ப கட்டாயமாக அதனுடைய பலனை கொடுத்துரும். அப்போ இந்த குரு உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. காரணம், கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒரு சுப கிரகம் உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஜென்ரலாகவே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள், ஆட்சி நிலை பெறக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விஷயங்களுமே சமனாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நடுநிலையோடு செயல்படும். அதாவது ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைச்சி சமநிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அதையும் ஒரு சமநிலைக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களையுமே நிறை குறைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சமன்படுத்தும், பண்படுத்தும்னு சொல்லலாம். ஆனால் இந்த குருனுடைய நிலையானது இந்த அராஜக விஷயங்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தவே செய்யும். அதாவது அதர்ம விஷயங்கள் குறைந்து தர்ம விஷயங்கள் மின்னுயிரும் சொல்லலாம். தவிர இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட நல்ல வகையில் பயன் தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் இந்த குரு உச்சம் பெறக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழை வளம் என்பது இருக்கும். விவசாயம் சார்ந்த வியாபாரங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். ஆன்மீகம், அறிவியல், கல்வி ரீதியான விஷயங்கள், வித்வத்தன்மை பலம் பெறக்கூடிய நிலைகள், குழந்தைகளுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார நிலைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீரான நிலைகளுக்கு அது மாற ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஒரு நிறை குறையும் இல்லாத அமைதியான சுமூகமான நிலைகள் எதுவோ அந்த நிலைகளுக்கு கொண்டு சேர்க்கும். அதற்கான வழிகளை இந்த காலகட்டம் காமிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்குது. நிறைய பேர் தங்கம் விலை அப்படிங்கிறது உயரும் உயரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த வருட பலன்களையும் சரி, இதற்கு முன்னாடி போட்ட சனிப்பெயர்ச்சி பலன்களையும் சரி, தங்க நிலை அப்படிங்கிறது கரெக்ஷன் ஆகும் தான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த வருட கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வரும். பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேதுவனுடைய சேர்க்கையெல்லாம் குரு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தங்கத்தில் சிறு சிறிதாக முதலீடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல அசட்டாக அமையும். இப்போதைய நிலையில் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. அதைத்தான் கிரகங்கள் சொல்லுது. ஸோ பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பானது எல்லா விஷயங்களையுமே ஒரு சமச்சீரான வகையில் செயல்படும்னு சொல்லலாம். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் அது பொருந்தும். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்த குரு இனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஒரு வருட காலத்துக்கு சஞ்சாரம் செய்வாங்க. பொதுவாகவே 2ஆம் இடத்துல குருவனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே சாதகமாக தான் வேலை செய்யும். அதில் மிதுன ராசி மிதுன லக்னம் அப்படிங்கும் பொழுது குரு அப்படிங்கிறது எப்போவுமே கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும். குறிப்பாக இப்போது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது சமீப காலங்களில், அதாவது ஒரு 1.5 வருட காலமாக பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் கை கெட்டியது வாய்க்கெட்டல அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும். என்னென்னமோ செஞ்சு பார்த்தாச்சு, எவ்வளோ விஷயங்களை மாற்றியும் பார்த்தாச்சு. ஆனாலும் லைஃப்பில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எப்பவும் போல் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனம் அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கும்.
அதுவும் குறிப்பாக கண்டிப்பாக காரியங்களில் ஜான என்ன மனசு இருக்குது அப்படிங்கிற கதை தான். நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறோம், அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மிதுனத்துக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். மேலே நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த கெரியர் பேஸ்டான எல்லா விஷயங்களுமே மிதுனத்துக்கு ரொம்ப சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். பெரிய அளவில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காது. வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள், புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்களை பார்க்கலாம். வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு ரொம்பவுமே சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். குறிப்பாக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் என்பது ரொம்பவுமே சிறப்பான வகையில் இருக்கும். கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், ஆனாலும் 10 காசு எடுத்து வச்சு சேமிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் பெரும்பாலும் மிதுனத்துக்கு உண்டு. ஏதோ ஒரு வகையில் விரயமாகுது, செலவாகுது. முன்னாடி இருந்த அளவுக்குலாம் வருமானம் எதுவும் பெருசாக கை கொடுக்கறதில்ல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாமே இந்த குரு பயிற்சிகள் மிதுனத்துக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். நல்ல சேமிப்புகளை பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் உங்கள் பையன் நிரப்பிக்கிட்டு தான் இருக்கும். சேமிப்புகள் உயரும். அதே போல் நல்ல ஆடம்பரமான பொருட்சேர்க்கைகள் என்பது உண்டாகும். குறிப்பாக குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. ஸோ இது பொருள் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி மிதுனத்துக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. பொதுவாகவே மிதுனம் என்பது பேச்சு திறமை பெற்ற ஒரு ராசி லக்னம் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் கூடுதலாக வேலை செய்யும். உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய பேச்சாற்றல் மற்றவங்க வாயடைத்து போகக்கூடிய விஷயங்களை செய்ய வைக்கும். ஸோ குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களை பேச்சால் யாரும் ஜெயிக்க முடியாது. அதே போல் இந்த காலகட்டங்களில் நட்பு வட்டாரங்கள் மூலமாக சில ஆதாய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். நண்பர்கள் மூலமாக அல்லது அவங்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கும். ஸோ சிம்பிளாக இந்த நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிதுனத்துக்கு நல்ல முறையில் கை கொடுத்து உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம், கடன் சுமைகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். தவிர கடன் வாங்கி ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்களை செய்யணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்து உதவும். ஸோ ஜென்ரலாகவே இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிதுனத்துக்கு சாதகமான நிலைகளாக மாறும். குடும்ப வாழ்க்கை என்பது கட்டுப்பாட்டில் இருக்கும். ஜென்ரலாகவே குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் என்பது அதிகரிக்கும். ஜென்ரலாகவே இந்த மிதுனம் என்பது தன்னுடைய குடும்பத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்காது. குடும்ப காரியங்கள் வரும்போது அது எப்போவுமே கண்ணும் கருத்துமாக வேலை செய்யும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது எப்போவுமே பின்வாங்காது. அது இந்த குரு பயிற்சியில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அதீதமான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நன்மை தரக்கூடிய நிலைகளை பார்க்கலாம். ஆனால் அதே நேரம் குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம். ஆனால் உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை மட்டும் கொஞ்சம் சூழ்நிலையில் பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. ஆனால் அதே போல் மிதுனத்துக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்களை எதிர்பார்த்து செய்யாதீங்க. மற்றவங்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்காதீங்க. ஏன்னா ஜென்ரலாகவே மிதுனத்துக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவு. அதாவது மிதுனத்துக்கு இந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறது பெருசாக வேலை செய்யாது. ஆனால் சமயத்துக்கு உதவக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாகும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்களில் உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. ஆனால் அவங்க நல்லா இருக்கும்போது நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிற்பாங்க. ஸோ இது சமய சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு உதவி அப்படிங்கிற நிலைகளில் எப்பவுமே கொஞ்சம் ட்ராபேக் மிதுனத்துக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு விஷயங்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாகத்தான் இருக்கும். ஸோ அதனால் மற்றவங்களை நம்பி மற்றவங்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் முன்னேற்றங்கள் என்பது இருக்கும். சொத்து சோகங்கள் வகையில் ஒரு நியூட்ரலான வகை தான். அதாவது ஒரு சில நெகட்டிவான விஷயங்களும் உண்டு, அதே நேரம் பாசிட்டிவான விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது தான் இந்த சொத்து சோகங்கள் வகையில் மிதுனத்துக்கு உண்டு. அதாவது தானாக ஒரு விஷயம் செட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஓகே தான். ஆனால் நீங்களாக ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது 50-50 சான்சஸில் தான் இருக்கும். அதனால் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் தாராளமாக இதுவாக இருந்தால் எடுத்துக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த சொத்து சோகங்கள் வகையில் கொஞ்சம் நியூட்ரலான வகையில் தான் இருக்கும். அதை சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க.
மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஒரு சுமூகமான நிலைகளில் இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். பட் மாணவர்கள் முயற்சியை கைவிட்டுடாதீங்க. ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அசால்ட்டாக கையாளுவாங்க. ஸோ அந்த கேர்லெஸ்ஸாக செயல்படக்கூடிய விஷயங்களை மட்டும் மாணவர்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. முயற்சிகள் நல்ல முன்னேற்றங்களை கொடுத்துட்டு இருக்கும். அண்ட் ஓவராலாக இந்த குரு பயிற்சியானது மிதுன ராசி மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளில் இருக்குது. குறிப்பாக செல்ஃப் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான பொருள் மற்றும் பொருளாதார விருத்திகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.